வெல்கம் டு ஆல். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஜென்ரல் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வித் கிளாசிக்கல் டான்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் என்னென்ன பாரம்பரிய நடனங்கள் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜிடியில் இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு இல்லாமல் எந்த பேப்பருமே நமக்கு ஷிஃப்ட்லேயும் வரல. 2024க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் நமக்கு ஆல் ஷிஃப்ட்லேயும் இதிலிருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஆகுது கண்டிப்பான முறையில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம இதுக்கு போட்ட வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த ஃபெஸ்டிவல் நமக்கு கொண்டாடப்படுகிறது, அதாவது நாட்டுப்புற நடனங்கள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஊர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்தமான் நிக்கோபார் அதைத்தான் பார்க்க போகிறோம். அதில் பாரம்பரிய நடனங்கள் சில மாநிலத்தில் பாரம்பரியமாக கொண்டாட மாட்டாங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொண்டாடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் அதில் நமக்கு எந்த நாட்டுப்புற நடனம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிக்கோபாரிஸ் அப்படிங்கிற ஒரு நடனம் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் ஆடப்படுகிறது. ஃபஸ்ட்டு நமக்கு பாரம்பரிய நடனம் தான் கேட்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா, இந்த நாக்கில் இருக்கிற நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிறதுல நமக்கு இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், அங்கே பாரம்பரிய நடனம் குச்சிப்புடி பாரம்பரிய நடனமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீரநாட்டியம், புட்ட போமாலு, தப்பெட கொள்ளு, திம்சா கொல்லாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற நடனங்கள் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் மாநிலம் அருணாச்சல பிரதேசத்தில் பாரம்பரிய நடனம் கிடையாது. ஆனால் நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே அஜி லாமு, ரோப்பி, சிங்கம் மற்றும் மயில் நடனம், பார்த்தோ சாம் அப்படிங்கிற நடனம் ஆடப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் சத்திரியா என்கிற பாரம்பரிய நடனம் ஆடப்படுகிறது. நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஹி, அலிகை, லிகாங், ஓய்பாலி அப்படிங்கிற நாட்டுப்புற நடனங்கள் ஆடப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் பாரம்பரிய நடனம் கிடையாது. அதுவே அங்கே ஃபெஸ்டிவல் அப்போ ஆடப்படுகிற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே கஜாரி நடனம், ஜிமாரி, ஜாட் ஜிதீன், ஜிஜியா, டோம்காச் அப்படிங்கிற நாட்டுப்புற நடனங்கள் ஆடப்படுகிறது. சத்தீஸ்கரில் நமக்கு எந்த மாதிரியா பாரம்பரிய நடனமும் அங்கேயும் கொண்டாடப்படலை. ஆனால் நாட்டுப்புற நடனங்கள் அங்கே கொண்டாடப்படுகிறது. அங்கே என்ன நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பான்வானி, கெண்டி நடனம், கர்மா, சைலா நடனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுப்புற நடனங்கள் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நமக்கு எந்த வகையான நடனம் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவ்ரினாச், தங்கரி ஹாஃபா, திண்டி மற்றும் கலா அப்படிங்கிற நடனம் தான் அங்கே ஆடப்படுகிறது. மிசோரம் அப்படிங்கிற மாநிலத்தில் எந்த மாதிரியான நடனம் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குல்லாம், செராவ், மூங்கில் நடனம், அதாவது செராவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மூங்கில் நடனம், சர்லாம் கை, சொலாக்கை அப்படிங்கிற நடனம் ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மணிப்பூர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிப்பூரில் பாரம்பரிய நடனம் மணிப்பூரி. அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜொகாய் அப்படின்னு தான் அந்த மாநிலத்தில் அதை அடைக்கிறாங்க. அது பாரம்பரிய நடனம். இப்போ கம்பா தேயி நடனம், தங்தா லைஹரப்பா அப்படிங்கிறது அங்கே யூஸ்வலாக நடக்கிற சில நடனங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா அங்கே வந்து நோங்ரேம் ஹாஹாஸ்ட் சுக் மைசீம் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. நாகாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாகாலாந்தில் வந்து நமக்கு எந்த மாதிரியான நடனம் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்தில் வந்து நமக்கு வந்து சாங்லோ சுவா லுவா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஆடப்படுகிறது. ஒடிசாவில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒடிசி, அதுவே அங்கே வேறு சில நடனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமுரா நடனம், கோட்டி புவா, சோ தண்டா நாடா அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. பாண்டிச்சேரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கரடி நடனம் அப்படிங்கிற ஒரு நடனம் மட்டும்தான் நமக்கு வந்து ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாபில் வந்து பங்க்ரா, ஜிம்ராவ், லுடி அப்படிங்கிற நடனங்கள் வந்து ஆடப்படுகிறது. நமக்கு வந்து மேக்ஸிமம் கேட்குறது வந்து பாரம்பரிய நடனம் மட்டும்தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நடனங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நடனத்தை வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போதே கண்டிப்பான முறையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு வராது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு தான் நல்லது. லாஸ்ட் வந்து ரிவிஷன் போகும்போதும் நீங்கள் வந்து இந்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தானை பார்த்தீங்கன்னா குமார், ஹல் பொலியா, சப்ரா நடனம், கத்புலி, தரஸ்தாலி, கயிர் நடனம் அப்படிங்கிற நடனம் தான் ராஜஸ்தானில் ஆடப்படுகிறது. சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்சாம், யாக்சாம், தசியாங்கு அப்படிங்கிற நடனங்கள் ஆடப்படுகிறது. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய நடனம் வந்து பரதநாட்டியம். வேறு சில நடனங்கள் என்னென்ன ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம், பொம்பலாட்டம், கும்மி, சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம். நெக்ஸ்ட்டு வந்து திரிபுரா மாநிலத்தில் வந்து என்ன மாதிரியான நடனங்கள் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரியா நடனம், பிசு, லெபாங்கு பூமானி, ஜாம் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து உத்தரகாண்டில் வந்து எந்த மாநிலங்களில் வந்து ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரதா நதி, சஞ்சேரி, சாபதி, லங்வீர் நடனம். நெக்ஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம். பார்த்தா வந்து உத்தரகாண்ட். இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து கதக் அப்படிங்கிற பாரம்பரிய நடனம் வந்து கொண்டாடப்படுகிறது. வேறு சில என்ன நடனங்கள் ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலியா, ரஸ்லீலா, நொங்தாங்கி, ராம்லீலா, சர்குலா நடனம் அப்படிங்கிற நடனங்கள் தான் இங்கே வந்து ஆடப்படுகிறது. மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பாரம்பரிய நடனம் வந்து சாவ் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. வேறு சில நடனம் வந்து கம்பீரா, காளிகா, பட்டாடி அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படுகிறது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் இருந்ததில் வந்து நமக்கு இந்த பாரம்பரிய நடனத்தை மட்டும்தான் கேட்டாங்க. இந்த வருஷம் 2024 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் வந்து நமக்கு அந்த பாரம்பரிய நடனத்தை தாண்டி நமக்கு வந்து இந்த நடனத்தை கொடுத்துட்டு இந்த நடனம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற டான்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே நீங்கள் வந்து அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதாவது கேட்டிருக்கிற அத்தனை கேள்விகளுக்குமே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் மூலியமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மாநிலம் விட்டது மட்டும் சொல்கிறேன். லட்சத்தீவில் வந்து நமக்கு வந்து என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாவா நடனம் தான் லட்சத்தீவில் வந்து ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து நமக்கு எந்த மாதிரியான நடனம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்கி, பதாய், மரியா நடனம் அப்படிங்கிற 3 நடனம் தான் ஆடப்படுகிறாங்க. மறுபடியும் உங்களுக்காண்டி சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லட்சத்தீவில் வந்து லாவா நடனம், மத்திய பிரதேசத்தில் வந்து மட்கி, பதாய், மரியா அப்படிங்கிற நடனம் தான் ஆடப்படுகிறது. ஜம்மு அண்டு காஷ்மீரில் வந்து தும் ஹால் அப்படிங்கிற ஒரு நடனம் தான் ஆடப்படுகிறது.
குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தாண்டியா ராஸ் அப்படிங்கிற ஒரு நடனம் தான் ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கதகளி மோகினி ஆட்டம் ஆகிய 2 தான் நடைபெறுகிறது. இதை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான பிடிஎஃப்பில் வந்து நான் கொடுக்கல, அதனால தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், அதனால் இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே வந்து லாவா நடனம். லட்சத்தீவில் வந்து லாவா நடனம். மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா அங்கே வந்து 3 விதமான நடனங்கள் ஆடுறாங்க. அங்கே வந்து மட்கி, பதாய், மரியா அப்படிங்கிற 3 நடனம் வந்து ஆடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜம்மு அண்டு காஷ்மீர், அதில் வந்து தும்ஹால் அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து ஆடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து தண்டிய ராஸ் அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து ஆடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கதகளி வித் மோகினி ஆட்டம் அங்கே வந்து ஆடப்படுகிறது. நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் கொடுத்த எல்லா மாநிலம் வித் பாரம்பரிய நடனங்கள், அதில் நம்ம உள்ளே கொடுத்துருக்கிற சில நடனங்களை நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து கேட்குறதுக்கு இதனால் நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தது வந்து குஜராத் வந்து நம்ம வந்து என்ன நடனம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து தண்டிய ராஸ் அப்படிங்கிற ஒரு நடனம் தான் சொல்லியிருந்தோம். இது கூட ஒரு பாட்டில் கூட வரும். அந்த பாட்டை வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரியாக தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறாப்புல இருக்கும். மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்மளால் முடியாத காரியம்தான். இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பார்த்தாலே எஸ்எஸ்சியில் இதிலேருந்து மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதில் இருந்தும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவையும் மட்டும் பார்த்தாலே போதுமானது. வருங்காலத்தில் வர எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நம்ம அனைத்து இன்ஃபர்மேஷனையும் பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து இந்த கோர்ஸை மட்டும் ஃபுல்லாக படித்து முடிக்கிறாப்புல பாருங்கள். நன்றி, வணக்கம்.